ஹலோ நண்பர்களே, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா கூட நம்ம எந்த கடை வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் கிட்டு வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற காரு, பைக்கு, வாலு, கிளாஸு, இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிக்க முடியும். அது நம்ம வந்து ஷாப்பில் போய்ட்டு கார் வாஷ் பண்ணுறதை விட நம்ம வீட்டிலே வந்து ஷாப் அளவுக்கு வந்து எப்படி வந்து கார் வந்து வாஷ் பண்ணுறது, பைக் வாஷ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட்டு ஒர்த்தா இருக்கா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா. இந்த ப்ராடக்டை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தில்லைநகர் 9th கிராஸில் இருக்க ரிகா மொபைல்ஸ்லாம் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200. ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ரிகா மொபைல்ஸில் வந்து நமக்கு 1200க்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டாக வந்து பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூப் இருக்குது. இந்த டியூப் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து நமக்கு வந்து அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் மூலம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து ஃப்ளோவிங் வந்து வரும். அண்டு வந்து பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு, அவுட்டில் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் இருக்குது. இதிலே வந்து நமக்கு 4 டைப்பில் வந்து வெரைட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டைப்லாம் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகணும், எந்த டைப்பில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட டிசைனை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாக்ஸில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம லிக்விடு போன்றவை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக அவுட்டில் வந்து எந்த ஃப்ளோ அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தால அதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இந்த வாஷ் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் வாஷ்க்கு வந்து இந்த இது யூஸ் ஆகும். இது வந்து ட்ரீ, செடி இந்த மாதிரி இடத்துக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸில் 2 பேட்ரி இருக்குது. 48 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் இதை நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிட்டோடய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் கொடுத்துட்றாங்க. இதனால் நம்ம வந்து பாட்டமில் பார்த்திங்கன்னா போர்ட் இருக்குது. இந்த போர்ட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு வாஷ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுனா கூட உங்களுக்கு இன்னொன்று எடுத்து அடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன் கொடுத்துருக்காங்க. இதுதான் கன்று. இதில் பாட்டமில் நம்ம வந்து பேட்ரி வந்து ஆட் பண்ணணும். சரி, இப்போ வந்து டோட்டலாக என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்னில் நம்ம பேட்ரி ஆட் பண்ணிடுவோம். பாட்டமில் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ பண்ணுறது வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ஃப்ரண்டில் வந்து நம்ம இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து நம்ம இதில் வச்சு ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு வச்சு நம்ம திருகுனா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் டைட்டாக வைக்குது. அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப்பில் நமக்கு வந்து வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணணும். பாட்டமில் வந்து இந்த பைப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இவ்வளோ தான் ஓவராலாக. இப்போ ஃப்ரண்டில் நமக்கு எந்த மாதிரி டைப் வேணுமோ அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி அடிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ஜஸ்ட்டு அப்படி ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட்டு அவங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இதே மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த டைப்பு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் டைப்பு, இது வந்து இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரீக்கு வந்து யூஸ் பண்ணுறது, செடிக்கெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாட்டில், இது வந்து லிக்யூட் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாஷ் முடித்து செகண்டாக வந்து சோப்பு தூள் இந்த மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி லிக்யூடுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் 4 டைப்பில் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஒரு ப்யூரான வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த பைப்பு லென்த்தை நீங்களே வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஓவராலாக ஓகே தான். அந்த பைப்பு நம்ம வந்து ரொம்ப லாங்லேருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து வண்டி வந்து புதுசு தான், ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்சைடெலாம் ரொம்ப சேறு சகதியமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆஃப்டர் வாஷ் இந்த இடத்துலலாம் எப்படி அது க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஆஃப்டர் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டமில் வந்து இந்த டியூபை நல்லா போட்டுடணும். இந்த ஒரு ஃப்ளோ டைப் தான் வந்து நல்லா இருக்குது. நல்லா ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால நம்மளுக்கு பைக் வாஷ், கார் வாஷ்க்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து
நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாட்ரு வெளியில் வர ஒரு 30 செகண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து வாட்ரு வந்து நல்லா வாஷ் பண்ணுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது லிக்யூடு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வாஷ் முடிஞ்சிச்சு வாட்டர், அடுத்தது லிக்யூடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சோப்பு நுரை தான் வச்சு இதில் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நல்லா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேடாக வந்து நம்ம அடுத்த வாட்ரு வாஷ் வந்து பண்ணுவோம். எப்படி க்ளீனாக இருக்குது, ஓகேவா, பிஃபோர் ஆஃப்டர் எல்லா வீடியோவும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து இந்த தேர்ட் வாஷ் ஓகே தாங்க, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பிஃபோர் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ வந்து வாஷ் பண்ணதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அண்ட் இந்த மெயினாக அந்த செயினில் உள்ள அந்த ஆயில் கரை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நல்லாவே க்ளீனாகுதுன்னு சொல்லலாம். அது வந்து நீங்களே பாருங்கள், டீப்பாக வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து கருப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஆயில் பட்டு அந்த செயினில் உள்ளது. அது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபோர்ஸாக அடிக்கும்போது ரொம்ப சில்வர் அந்த ஒரிஜினல் கலர் வந்து செயின் ப்ராக்கெட் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீனாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஓகே, எனக்கு வந்து நல்லாவே பெட்டராக இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரேட்டுக்கு இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு இதுதான். ஏன்னா நம்ம கையில் வந்து எப்போதும் கழுவுறதை விட இந்த மாதிரி இன்டரியான ஒரு உள்ளெல்லாம் வந்து சில இடத்துலலாம் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. வீட்டிலே நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கிட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து 2 கொடுத்துருக்கனால நம்ம ரெண்டையுமே வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருங்க. ஒரு வாஷ் பண்ண போகிறீங்கன்னா 2 பேட்டரி கண்டிப்பாக வந்து சார்ஜ் பண்ணிடுங்க. ஏன்னா நடுவில் ஸ்டாப் பண்ணால் கூட நமக்கு வந்து இன்னொரு அடிஷ்னலாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஒரு பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரியும் சார்ஜ் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. அதாவது பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது பிஃபோர் வந்து அந்த அடாப்டர் இருக்குல்ல, சார்ஜோட அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து எரியும். அது வந்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ரெட் கலரில் எரியும். நார்மலாக வந்து க்ரீன் கலரில் எரியும். பேட்டரி ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் எரியும். ரெட் கலரில் இருக்கிறது பேட்டரி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நமக்கு க்ரீன் கலரில் எரியும். அதை வச்சு நீங்கள் இண்டிகேட் வந்து அதுவே காமிக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பேட்டரி ஃபுல் ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி 2 பேட்டரியும் நீங்கள் ஃபுல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் எப்போதுமே வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.